சோஷியல் மீடியா பிக் பாஸ் பத்தி ஞாபகப்படுத்தாதமா. அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? நோட் எடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரோல் பண்ண ரிப்பீட். நோட் எடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரோல் பண்ண ரிப்பீட். அது இங்கிலீஷ் புக்காமா? நிசா சம்பந்தம் உனக்கு தெரியுமா சொல்றாங்க? சிச்சுவேஷன்ஷிப் இருக்குன்றாங்க, ரிலேஷன்ஷிப் இருக்குன்றாங்க, டெக்ஸ்டேஷன்ஷிப் இருக்குன்றாங்க. அதுவும் என்னன்னா எங்க பசங்கள்ட்ட சொல்லி பாருங்க, யார் காஹிப்பா பாதி எழுதுடா அப்படி கேட்பாங்க. அழகா சொல்லுச்சு தங்கச்சி. எதை தெரியணுமோ அதை தெரியாம எதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதோ அதான் தெரிஞ்சுக்கிறீங்க. வள்ளியம்மை வரலாற்றில் எனக்கு பிடித்த பெயர். தலைப்புச் செய்திகள் துவங்குகிறது. ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி யாழ் தமிழ் மன்றத்தினுடைய இந்த பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தில் இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் சாதனையே என்று பேசுவதற்கு, சவாலே என்று பேசுவதற்கு, சவால் தான் பேசணும். சாதனை என்று பேசி முடித்த கோபிகாவை வாழ்த்தி சவாலே என்று பேசுவதற்கு வள்ளியம்மை தயாராக இருக்கிறார். வாருங்கள் வள்ளியம்மை, வரலாற்றில் எனக்கு பிடித்த பெயர். ஔவை மொழிகளாய், வள்ளுவன் நெறிகளாய், கம்பன் காவியமாய், கண்ணதாசன் வரிகளாய் வளர்ந்த தமிழை வணங்கி எண்ணணி எதிரணி பேச்சாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய ஈரோடு மகேஷனன் அவர்களுக்கும், KPY பழனி அண்ணன் அவர்களுக்கும், அறந்தாங்கி நிஷா அக்கா அவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், என் நண்பர்கள் அத்துணை பேருக்கும் வள்ளியம்மையின் அன்பான வணக்கங்கள். தலைப்புச் செய்திகள் துவங்குகிறது. ஆனால் தலைப்பு இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் சவாலா சாதனையா? கண்டிப்பாக சவால் தான். எதிரணியினருக்கு முதல்ல ஒன்றத்தை ஞாபகப்படுத்தணும். விதிவிலக்குகள் எல்லாம் விதிமுறைகள் ஆகிவிடாது. 100ல் யாரோ ஒருத்தன் ஜெயிச்சுட்டான், 100ல் யாரோ ஒருத்தன் பாடி பில்ட் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக எல்லாருமே சாதிச்சிட்டாங்கன்னு ஆயிடாது. இல்லை, எல்லாருமே மெஜாரிட்டியை பார்க்கணுமா இல்லையாண்ணே? அப்படி பார்த்தா எங்கள் மெஜாரிட்டி பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, தங்கச்சி சொல்லிட்டு போனாங்க, ரோஜாவும் இருக்குது முள்ளும் இருக்குது, உங்களுக்கு முள்ளு மட்டும்தான் தெரியுது. நீங்களே சொல்லுங்கள், ஒரு செடியில் ரோஜா பூ 1 இருக்கும் 3 இருக்கும், முள்ளு தானே சார் நிறையா இருக்குது. அதனால தான் நாங்கள் சவால்னு சொல்கிறோம். ஒரு பாப்பா இருந்துச்சான், அந்த பாப்பா கிட்ட கேட்டாங்களா, நீ என்ன ஆக ஆசைப்படுற அப்படின்னு. அந்த பாப்பா சொன்னிச்சான், யோசிச்சுட்டு நம்ம எல்லாம் நினைப்போம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏதாவது சொல்லியிருக்கோம் அப்படின்னு. எனக்கு வந்து செல்ஃபோன் ஆகணும்னு ஆசை அப்படின்னுச்சான். ஏன் அப்படின்னா, இல்லை எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் எப்போவுமே செல்ஃபோன் தான் வச்சுருக்காங்க, நானும் செல்ஃபோனாக பிறந்தா என்னையும் அப்படி வச்சுப்பாங்கல்ல அப்படின்னு அந்த பாப்பா சொன்னிச்சான். அந்த நிலைமைக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்னொன்று தெரியுமாண்ணே, இந்த பிக் பாஸுக்கு முன் பிக் பாஸுக்கு பின், கிமு கிபி மாதிரி சோசியல் மீடியாவிற்கு முன் சோசியல் மீடியாவிற்கு பிக் பாஸை பற்றி ஞாபகப்படுத்தாதமா. அன்பு ஜெயிக்கும் நம்புறியா? அப்படி சோமு சொல்லுமா அப்படி சோமு சோப்பின்னு நீங்கள் காலத்தையும் சோசியல் மீடியா வச்சு பிரிக்கலாம். இப்போ இதுவே எங்கள் சுப்பையா சார்ட்டியோ எங்கள் விஜயநரசிம்மன் சார்ட்டியோ போய் வாயிற் கடைமணி நடுனா நடுங்கன்னு ஆரம்பிச்சிங்கன்னா சிலப்பதிகார பாட்டை வரி தவறாமல் ஃபுல்லாக சொல்லுவாங்க. எங்கள் பசங்கள்கிட்ட சொல்லி பாருங்க, யார் காஹிப்பா பாதி எழுதுனதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எங்களுக்கு இன்றைக்கி படிக்கிறதே அவங்களுக்கு கஷ்டம்தான். படிக்கலான்னு போயிட்டு எக்ஸாமுக்கு மொதல் நாள் நோட் எடுப்பான் சார். நோட் எடுத்த உடனே அழகாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுவும் ரொம்ப பிடிச்ச பேர்லேருந்து வேறு வரும். உடனே போய் எடுத்துடுறதா, போய் 3 மணி நேரம் அதிலே போய்டும் ஸ்க்ரோல் பண்ணி. இப்படியே எங்கள் வாழ்க்கை. நோட் எடுத்தேன், நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரோல் பண்ண ரிப்பீட்டு, நோட் எடுத்தேன், நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரோல் பண்ண ரிப்பீட்டு, நோட் எடுத்தேன், நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரோல் பண்ண ரிப்பீட்டு. இந்த வட்டத்துக்குள்ளேயே நாங்கள் சிக்கிட்டு இருந்தா. உண்மைமா, போன வருஷம் என் பர்த்டேக்கு எப்படி போச்சுன்னு ஒருத்தர் கேட்டார். யோசிச்சு பார்க்குறேன், எல்லாரும் பர்த்டே விஷயம் சமைச்சிருக்காங்க, தேங்க்யூன்னு அமிச்சேன், முடிஞ்சு போச்சு. ஒய்யா கரெக்டாக சொல்கிற. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, ரிப்ளை பண்ணதுக்கு. இந்த வட்டத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இருந்தா நாங்கள் எப்படி நடுவர் அவர்களே சாதிக்க முடியும்? எங்களுக்கு சவால் அதுதானே இருக்குது. இதில் வேறு சொன்னாங்க, நீங்கள் பயன்படுத்துறதுல தான் அப்படி இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, சமூக வலைதளங்களா எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலே ஹூக்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் ஆசிரியர் நீர் இயல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அது இங்கிலீஷ் புக்காமா? நிசா சம்பந்தம் இல்லை உனக்கு. அதாவது சமூக வலைதளங்களே சைக்காலஜிஸ்ட்டை வச்சும் டிசைனர்ஸை வச்சும் எல்லாருமே ஈர்க்கிற வகையில், எல்லாருமே நிறையா பயன்படுத்தணுன்ற வகையில் தான் அமைச்சே இருக்காங்க. எங்களை நீங்கள் ஆய்வே பண்ண விடுறதில்ல, யோசிக்கவும் விடுறதில்ல. இதில் சாதனை பண்ணுன்னா எங்கே போகிறது? இதில் 30 செகண்ட் ரீல்ஸ் தள்ளி எங்கள் பசங்களால் கவனிக்க கூட முடியறதில்ல.
எங்கள் பேராசிரியர்களை கேட்டு பாருங்களேன், அவனை 45 நிமிஷம் கவனிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய பாடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 30 செகண்ட் ரீல்ஸாக தள்ளி அவனால் கவனிக்க கூட முடியறதில்ல. பொறுமையின் ரொம்ப பெரிய பொறுமைசாலிகள் நம்ம தான் அப்படின்னு நினச்சிப்போம். அப்படி இல்லை. இந்த பொறுமைகள் அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சனால என்ன தெரியுமா ஆகுது? என் நண்பர் ஒரு அழகான கவிதை எழுதியிருப்பார். உங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்கும் போது உங்கள் அப்பாவிடம் இருந்த பொறுமை அவருக்கு செல்போன் கற்றுக் கொடுக்கும் போது உங்களிடம் இல்லையே. இப்படி பொறுமையே இல்லாம போயிடுச்சு. அழகான கவிதை. யார் எழுதுனது? நீங்களா? இல்ல சமூக வலைதளத்துல படிச்சது நாராயண கோவிந்தன் அவர்கள் எழுதுன தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நாராயண கோவிந்தன். இதில் வேற நீங்கள் சாட் ஜிபிடி பற்றி சொன்னாங்க. சாட்டில் போய் திருக்குறள் கேளுங்களேன், ஒரு திருக்குறள் கொடுக்கும். ஆனால் சத்தியமாக நான் சொல்கிறேன், தேடி பார்த்தீங்கன்னா வள்ளுவர் எழுதுகிற 1330 குறள் அந்த குறள் இருக்கவே இருக்காதுன்னு. அதுவா ஏதோ புதுசாக எடுத்து அதுவா சொல்லிட்டு போகும். இவங்களாம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்பி ஸ்டேஜில் சொல்லிட்டு போயிடுவாங்க. கரெக்டு தான். இது கூட பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு ஷிப்புனா என்னன்னு தெரியுமா? ஷிப்பு எனக்கு சிப்ஸ் தான் தெரியும். ஆமாம், நம்ம கூட கேட்டால் இன்டர்ன்ஷிப் தெரியும், ஸ்காலர்ஷிப் தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும்னு. மூழ்காத ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியும்னு. இன்னைக்கு என்னென்ன தெரியுமா சொல்கிறாங்க? சிச்சுவேஷன்ஷிப் இருக்குன்றாங்க, ஃப்ளர்டேஷன்ஷிப் இருக்குன்றாங்க, டெக்ஸ்டேஷன்ஷிப் இருக்குன்றாங்க. அதுவும் என்னன்னா மெசேஜ் பண்ணும்போது உருகி உருகி பேசிப்பாங்களாம். ஆமாம், முகத்தை பார்க்கல. நேரில் பார்த்தா நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி போயிடுவோம். ஆமாம், ரியாலிட்டி தெரிஞ்சிரும்ல. எப்படின்னா வாழை மீன் இருக்குன்றான், வஞ்சர மீன் இருக்குன்றான், சொரா மீன் இருக்குன்றான், அந்த மீன் இருக்குன்றான். ஆனால் ஜாமீன் மட்டும் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனா இங்க யாருக்கும் உண்மையான அன்பு, பாசம், காதெல்லாம் என்னன்னே தெரியறது இல்ல. உண்மை நடுவில் உண்மையா வந்த செய்தி, இன்ஸ்டாகிராம் மூலமா 2 பேர் பழக்கம் ஏற்பட்டு பார்க்க ஆர்வமா போயிருக்காங்க. 2 பேரும் பார்த்துட்டு 2 பேருக்கும் தெரியுது நான் தான்னு 2 பேரும் பேசாம அவாய்ட் பண்ணி போயிருக்காங்க. அப்படி ஒரு முகம் லட்சணம். இன்னொன்று தெரியுமாண்ணே, ஜப்பான்ல ஒரு பெண்மணி வந்து ஏஐயால சித்தரிக்கப்பட்ட ஒரு நபரை, ஒரு ஏஐய காதலிச்சு அவங்கள்ட்டே பேசி அவங்களே கல்யாணமும் பண்ணியிருக்காங்க ஜப்பான்ல. நீ வேற அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டான், அவனே தெரியுமா? சிலப்பதிகாரத்துல மாதவி வந்து கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்களாம். அந்த ரொம்ப பெருசா இருக்குமே, முடிச்சிடலாமா? இதோட முடிச்சிடுறேன். அந்த கடிதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கடிதத்தை அப்படியே ஒரு படிச்சு பார்த்துட்டு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் மட்டும் மாற்றி அவங்களோட அப்பா அம்மாவுக்கு அந்த கடிதத்தை அனுப்புகிற அளவுக்கு ஒரு காதல் கடிதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு தமிழர் நாகரிகம் இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேனே, என்னென்ன சவால்கள் இருக்குது தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க ஆசிரியர்கள்? நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. பீகார்லையோ ஹரியானாலையோ ஒரு 12வது படிக்கிற மாணவனுக்கு உனக்கு அந்த ஆசிரியரை பிடிக்கலையா, பரவாயில்ல குண்டு தயாரிச்சு வை அப்படின்னு ஒரு யூடியூப் சொல்லி கொடுக்குது. இதுவே ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கேட்டிருந்தா தலையில் 2 தட்டு தட்டி அவங்க அப்பா அம்மாட்டையோ கேட்டிருந்தா போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருடான்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டுமா, ஒரு விளையாட்டை சீரியஸாக பார்க்க தெரிஞ்ச நமக்கு சீரியஸான விஷயங்களை கூட இன்னைக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியலை. எடுத்துக்கிட்டாலும் ஒரு 3 நாள் போராடுறோம், 4வது நாள் விட்டுட்டு போயிடுறோம். மிகப்பெரிய கொடுமைகள் என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்களை சதி வலைகளாக பெண்களுக்கு எதிராக பயன்படுத்துறது. காந்திஜி இப்படி பதிவு பண்ணுறாரு, நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு பெண்ணால் கழுத்து நிறைய நகைகளோடு தனியே செல்ல முடியுமே, ஆனால் அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. அப்படி இன்னைக்கு சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சமூக வலைதளத்துக்கு முன்பு இப்படி இல்லையா நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை விட இப்போ தான் நூதன முறையில் ஜாஸ்தியாக இருக்குன்னு. ஆகவே இன்னைக்கு நமக்கு தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசின ஜிபி முத்துவை தெரியுது, பல அக்காக்களை தெரிகிறது, பழம்பெயர் வைத்த பல ஸ்டார்களை தெரிகிறது. ஆனால் இதே சமூக வலைதளத்தை பயன்படுத்தி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்க வேண்டும் என்று போராடிய நான் முத்துலிங்கம் அவர்களை நம்மள பல பேருக்கு தெரியறதில்லை. இதுதான் இங்கே சவாலே. இங்கே நல்லதும் இருக்கு, ஆனால் எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது, எங்களுக்கு சவாலாக இருக்குது. ஆகையால் இன்றைய சூழலில் சமூக வலைதளங்கள் என்பது சவாலே என்று கூறி இந்த பொன்னான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ஒவ்வொரு பேச்சினுடைய பாணியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேச்சு ஆர்ப்பரிக்கும், சில பேச்சு எதிர்மனையோடு செல்லும், சில பேச்சு கவிதைகளை சுமந்து வரும், சில பேச்சு சொற்களை சுமந்து தெரியும், சில பேச்சு அமைதியான ஓடிக்கொண்டிருக்கிற நதி போல ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அது காலத்தின் கண்ணாடியாக மாறும். வள்ளியம்மையினுடைய பேச்சு அமைதியான பேச்சு, ஆனால் ஆழமான பேச்சு.
அழகாக சொல்லுச்சு தங்கச்சி. எதை தெரியணுமோ அதை தெரியாமல் எதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதோ அதான் தெரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப அழகான அடுத்தடுத்த கேள்விகள். நேரத்தினுடைய அருமை.